ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த திருச்சபைக்கு வருவதற்கு கர்த்தர் கண்களில் கிடைத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஓரேப் சர்ச் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு முறை நான் இந்த இடத்துல 2 நாளும், ஒரு முறை இந்த ஓப்பன் ஏரில் 3 நாளும், எப்பயுமே ஓப்பன் ஏர் வெளியில் நடத்துவாங்க. 3 days அதில் பேசும்படி ஆண்டவர் தயவு பாராட்டினார். காலையிலிருந்து நீங்கள் கருத்தாய் ஜெபித்திருக்கிறீர்கள். நான் இப்போது உங்களோடு பகிரப்போகிற முக்கியமான வார்த்தை, இந்த ஜெபத்துக்கு ஒரு அழகான டைட்டில் கொடுத்துருந்தாங்க, மாற்றத்திற்கான மறுரூப ஜெபம். மாற்றத்திற்கான மறுரூப ஜெபம். தேவ சமூகத்தில் 7 மணி நேரம் இந்த ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஜெபித்து உங்களையும் பரிசுத்த ஆவிக்குள் நிறைத்து, ஒருவேளை நீங்கள் நல்ல விட்டு கொடுப்பீர்களானால் எவ்வளோ நேரம் கர்த்தர் நடத்தணுமோ அதை நடத்துவாராக. ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிச்சயமான ஒரு தேவ வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க. இதை எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அருமையாய் கர்த்தர் நமக்கு எழுதி, பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க. அடுத்த வசனத்தை படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சம்னா இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, இப்படி இருக்க சகோதரரே, முதல் வசனத்தில் அந்த ஒரு வசனத்தை திரும்ப படிங்க. சகோதரரே, போதும், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்போ தேசத்தில் இன்றைக்கு இருக்கிற நிலவரங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது மெய்யாகவே உண்மையாகவே புத்தியுள்ள ஆராதனை எல்லா சபைகளிலும் நடக்கிறதா? ஏன் அப்படி எழுதினார்? இதான் இட்ஸ் ரியல் வர்ஷிப், ரீசனபிள் வர்ஷிப். ஆராதனைனா ஆராதனையினுடைய ஆழம் இதுதான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்த ஒரு முக்கியமான காரியம். ஆனாலும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆராதிக்கிற தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் 7 மணி நேரம் ஜெபம் அப்படிங்கிறதுனால ஒருவேளை ஆண்டவர் பயந்துருவார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இல்லை 12 மணி நேரம் ஜெபம் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் நடுங்கி கீழே இறங்கி வந்துடுவார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இல்லை 48 மணி நேரம் ஆண்டவரை மிரட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படி இல்லை. எங்கள் உத்தமமும் உண்மையும் பரிசுத்தமும் தெய்வீகமும் அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுத்தலும் தேவனுக்கு பிரியமான
ஒரு கூட்டம் இருக்கிறதோ அங்கே உடனே வருவார். அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். ஏன் இத்தனை மணி நேரம் ஜெபிக்க வைக்கிறோம், ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தேவனோடு உள்ள உறவை வலுப்படுத்துவதற்காக. ஜெபம் என்பது நீங்கள் மாத்திரம் வாயை திறந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு இல்லை. கம்யூனிகேஷன், 2 பேர் உட்கார்ந்து பேசுகிற இடம். ஒன்று நாம், மற்றொன்று கர்த்தர். நீங்கள் பேச அவர் பேச, நீங்கள் பேச அவர் பேச, இல்லை அவர் பேச நீங்கள் பேச. இந்த கான்வர்சேஷன் இருக்கிற இடத்துல அவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு வர முடியாது. அதற்கு தான் இந்த பயிற்சி. 7 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம், 48 மணி நேரம், இப்படிப்பட்ட ஜெபங்கள் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் ஏறெடுக்கப்படுகிறது. அண்ணன் சொன்னது போல ரொம்ப அருமையாய் சில காரியங்கள் சொன்னாங்க. இன்றைக்கு அநேக சபைகளுடைய வளர்ச்சி பயங்கர வளர்ச்சி. ஆனால் இந்தியாவிலேயே அதிக ஜெபம் நிறைந்த ஒரு மாநிலம் தமிழகம். அருமையாக அண்ணன் சொன்னாங்க. இப்படி நிறைய அவங்களுக்கு புள்ளி விவரங்கள், ஜெபத்துக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் கேட்கிறதை, காண்கிறதை தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடம், அந்த குட்செட் ரோடு, இந்த இடம் பயங்கரமான இடம். ஒரு 25 இயர்ஸ் பேக் நான் வரும்போது எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானும் சந்துக்குள்ளே வருமேன்னு ஒவ்வொரு சந்தையாக பார்த்துட்டு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, தேவநாம மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஜெபிக்கிற சபை நாளுக்கு நாள் மறுரூபமாகும். ஜெபிக்கிற மனிதர்கள் நாளுக்கு நாள் மறுரூபப்படுவார்கள். ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியரும் நாளுக்கு நாள் மறுரூபப்படுகிற அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாம் அப்படி இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம்னு தெரியாது. வேத புத்தகம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் தானே, அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன ஆயிடுறோம். ஜெபம் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு சாயலை, அழகு சாயலை, கர்த்தருடைய சாயலை அப்படியே நமக்கு கொண்டு வருது. ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா. எந்த வார்த்தையாவது உங்கள் நெஞ்சை தொட்டுச்சுன்னா வலது கையை உயர்த்தி ஒரு சத்தம் போடுங்க. உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. இந்த 7 மணி நேரம் புரியுதா உங்களுக்கு? இந்த 12 மணி நேரம், இந்த 24 மணி நேரம், இந்த 48 மணி நேரம், இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அந்த சாயல். ஒரு நாள் நீங்கள் முழங்கால் போட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்தால் ஸ்பாயிலான முகமெல்லாம் தேவ சாயலாக மாறிடும். ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துல ஸ்பாயிலாகி போய் கிடக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் தேவ சாயல் வரும். கர்த்தருடைய சாயல் பலமாய் வரும். ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆரம்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஜெபிக்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற சபைகள் அவ்வளவா ஜெபங்கள் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சபைகள் 2 hours நடக்குது. எவ்வளோ நேரம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு தெரியாது. போகட்டும், ஆனால் இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. இந்த வந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, போதகர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். திருவரம்பூர் தாலுக்கா ஜெபமாக இந்த ஜெபம் திருச்சி கிழக்கு பகுதி ஜெபமாக நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்லுது, ஒரு இமை பொழுதுல நம்ம எல்லாரும் என்னாக போகிறோம், மறுரூபமாக்கப்பட போகிறோம். அல்லேலூயா. ஆமென். வேதத்தில் நிறைய இடத்துல இதை பார்க்க முடியும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை
நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வார்? ஜெபம் அவரை போலவே நம்மை மாற்றும். கையை உயர்த்தி நல்ல ஆமென் சொல்வோமா? இயேசுவை போலவே ஜெபிக்க, இயேசுவை போலவே ஊழியத்தை நிறைவேற்ற. இதுவரைக்கும் நம்ம அப்படி இந்தியா லெவலில் உலக லெவலில் ஆட்களை பார்த்துருப்போமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பிரயாசப்படுகிறோம், எப்படியாவது மறுரூபப்படணும். மாற்றத்துக்கான மறுரூப ஜெபம். இப்படிப்பட்ட ஜெபங்களில் நம்ம கூடும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு மறுரூபத்தின் மகிமையை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் மவுண்ட் டிரான்ஸ்பிகரண்ட் எருசலேமில் இருக்குது. மத்தேயு 17 படிக்கிறோம் இல்லையா? மத்தேயு 17:2, மார்க் 9:2, மார்க் 16:12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக என்னானார்? மறுரூபமானார். மவுண்ட் டிரான்ஸ்பிகரேஷன். ஜெபம் நம்மை மறுரூபப்படுத்துகிறது. அல்லேலூயா. சரி, இது வரைக்கும் அண்ணன் சொன்ன அந்த விஷயங்களிலிருந்து அடுத்த நிலைக்கு நான் போகிறேன். நம்முடைய சபைகளில் இல்லை திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற சபைகளில் நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம், தமிழ்நாடே போக வேண்டாம். திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், இந்த பகுதிகளுக்குள்ள நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஒருவேளை அது விளையாட்டாக தெரியலாம், சாதாரணமாக தெரியலாம். கோவை, சென்னை இதெல்லாம் இனிமேல் தாண்டி நம்ம பகுதிகள் தான் ஒரு சியோல் போல மாறப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நாங்கள்லாம் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 1984 ஜெபிக்கிறோம். ஜெபம்லாம் ஒரு ஊழியமா அப்படின்னு எங்களை பார்த்து கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. விக்டர் பி லாரன்ஸ் அண்ணன், நான், ஸ்டீஃபன், ஊட்டி ஸ்டீஃபன், கோயம்புத்தூர் முத்துக்கிளி, திருச்செங்கோடு, இப்படி ஒரு பெரிய கூட்டமே போய் ஊர் ஊராக ஜெப முகாம் நடத்துவோம். 88 எல்லாம் 1988. ஆனால் ஒரு காரியம் சொல்கிறோம், விதைத்தது எதுவுமே வீணாகலை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தலையங்க என்னன்னா, என்னுடைய காரியம் இன்றைக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உங்கள் மேலே வைக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் படிக்கும்போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராய், பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய், ஜெபிக்கிற மனிதனுடைய இருதயம் நன்மை செய்கிற இருதயம். ஜெபிக்கிற மனிதனுடைய இருதயம் பிசாசினுடைய ராஜ்யத்தை அழிக்கிற ஒரு தரிசனம். I cast out the demons by the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடம் தேவ ராஜ்யம். சத்தமா சொல்வோம். நீங்க ஒவ்வொருத்தரும் நடமாடுகிற இடம் தேவ ராஜ்யம். உங்க பகுதியில் உங்க வீடு தேவ ராஜ்யம். அதை நீங்க மறந்துடவே கூடாது. நல்ல விளைக்குங்க. ஒவ்வொரு ஏரியாவில் இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க நான் நம்புறேன். உங்க ஏரியாவில் உங்க வீடு கர்த்தருடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் நல்ல விளைக்குங்க. அந்த பகுதியவே அசைக்க கர்த்தர் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படித்தால், தேவனால் அனுப்பப்பட்டவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்கிறார்? தேவன் அவருக்கு தமது ஆவியை ஜெபிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள
அளவில்லாமல் ஊற்றப்படுகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா 61:1 சொன்னார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஏசாயா அப்படின்னு சொல்லும்போது ஐ சா யாவே, ஐ சா யாவே, கர்த்தரை என் கண்கள் கண்டது. ஜெபிக்கிறவன் ஆண்டவரை பார்க்கிறவன். நீங்க ஒரு மாதிரில பார்க்குறீங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஜெபிக்கிறவன் யாரை பார்க்குறான்? ஜெபிக்கிறவன் யாரை பார்க்குறான்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரை பார்ப்பாங்க? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவனை ஒருவனும் ஒரு காலும், உண்மைதான், ஆனால் பிதாவினுடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை கண்டவன் ஜீவனை கண்டவன். சத்தம் அவர் ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அனாயிண்டிங் இஸ் ரியல். ஜெபத்துக்கு ஒரு அபிஷேகம் உங்களுக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா நீங்கள் சும்மா கேட்டுட்டு போகிறதுக்கு ஓரேப் சர்ச்சுக்கு வரல. இன்னைக்கு ஓரேப் சர்ச்சில் கொண்டாந்து வச்சிருக்கிறதுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சத்தியமா இருக்கிறது, அது பொய்யல்ல. அவர் உங்களுக்கு போதித்தபடி அவரில் நீங்கள் என்ன செய்வீர்களாக? நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. அபிஷேகம் என்ன பண்ணுது? ஜெபத்தில் நிலைத்திருக்க வைக்குது. அபிஷேகம் என்ன பண்ணுது? ஜெபத்தை குறித்து போதிக்கிறது. அபிஷேகம் என்ன பண்ணுது? சத்தியமா இருக்கிறது, சத்தியத்தின் பாதையில் நடத்துது. அபிஷேகம் ஒரு நாளும் பொய்யல்ல. அனாயிண்டிங் இஸ் ரியல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற பிரகாரமாய் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், அந்நாளிலே உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் என்ன செய்யப்படும்? முறிக்கப்படும். அபிஷேகத்தினாலே நுகங்கள் என்ன செய்யப்படும்? முறிக்கப்படும். நீங்கள் தெரிஞ்சு வந்தீங்களோ தெரியாமல் வந்தீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கு நுகத்தடிகள் முறிக்கப்படும். The yoke will be destroyed because of anointing. சபைகளுக்குள்ள கிடக்கிற குப்பை எல்லாம் வெளியேறும். அபிஷேகத்தில் எவ்வளவு தூரம் நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் கர்த்தரோடு பேசி கொண்டு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பி மூடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல விளைக்கங்க. அபிஷேகத்தை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. ஏதோ 2 பாஷை பேசிட்டாங்கன்னு கேவலமாக நினைக்காதீங்க. இன்னைக்கு யூடியூப் சேனலில் கிண்டல் அடிக்கிற சில மாய்மாலமான கூட்டத்தை பார்த்து அந்நிய பாஷை இப்படி பேசி காமிக்கிறாங்களேன்னு நக்கல் பண்ணுறாங்களேன்னு சொல்லி அது விளையாட்டாக நினச்சிடாதீங்க. ஒரு காரியம் 1989 அந்நிய பாஷையை குறித்து நான் ஏங்கி 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 அழுவேன். நைட் ப்ரேயர் நடத்துவோம். நான் ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் பேசுவாங்க, எனக்கு அந்நிய பாஷை இல்லை. அழுவேன், ஆண்டவரே எனக்கு அந்த பாஷையை கொடுங்க, ஆண்டவரே அந்த கிருபையை கொடுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ கொஞ்சம் நேரத்தில் அதான் நடக்க போகுது. கூட்டம் 4 மணிக்கு தான் முடியும். கொஞ்சம் நேரத்தில் அதான் நடக்க போகுது. நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. நல்ல கவனிங்க. ஒரு பிறந்த குழந்தை ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகுது. அவங்க அம்மா அதுக்கிட்ட பேசுகிறாங்க, அது அவங்க அம்மாட்ட பேசுது. இது அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் புரியும், வேறு யாருக்காவது புரியுமா? கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள். அந்த குழந்தை அவங்க அம்மாட்ட என்ன பேசுனுச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட என்ன பேசுனாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? இதுதாங்க பாஷையில் ஆரம்பம். நம்ம ஆண்டவரோடு பேசுகிறோம். யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அது போயிட்டே இருக்கணும்.
ஒரு கட்டத்தில் அது லாங்குவேஜாக மாறணும், பேசிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்தில் ஆண்டவரோட ஆவியில் நிரம்பி நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். பேசுன பாஷைகள் அல்ல, தொடர் பாஷைகள். இதெல்லாம் எங்கே வரும்? இந்த மாதிரி மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற அனுபவத்தில் தான் இதெல்லாம் கிடைக்கும். கைகளை உயர்த்தி நல்ல சத்தம் போட்டு ஒரு ஆமென். அல்லேலூயா. லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே ஒரு நசரேயன் எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இருக்கட்டும், அங்கே வேத வாக்கியம் என்ன சொல்லுது? தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலையின் மேல் இருக்கிறதே. கவனிங்க, இங்கிருந்து வெளியில் போகும்போது மனுஷர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் பிசாசுக்கு தெரியும். உங்கள் தலை மேலே இருக்கிற கிரீடம் அவனுக்கு தெரியும். உங்கள் தலை மேலே பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிற அபிஷேக தைலம் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஒன் ஆஃப் த கிரவுன், அது உங்கள் தலையில் தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுக்கு வார்க்கப்படுவது தான் இந்த அபிஷேக தைலம். அல்லேலூயா. அவனுக்குரிய வஸ்திரங்கள், ஒரு அனாயிண்டட் பர்சனுக்குன்னு ஒரு வஸ்திரங்கள். பர்னபாஸ் அண்ணன் ஒயிட்டில் இருக்கிறாங்க, பிளாக் பேண்ட் போட்டிருக்கிறாங்க. நானும் மேக்சிமம் ஒயிட்டில் தான் இருப்பேன். சரி, நீ ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட் கலராக. எங்களுக்கு ஒரு டெடிக்கேட்டட் லைஃப் இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். எங்களுக்கு வேறு வஸ்திரங்கள் பிடிக்கிறது இல்லை, போட தெரியாமல் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். எங்களுக்கெல்லாம் பெரிய 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 ரிச் மேன் வர்ற மாதிரி வர தெரியும். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது, எங்களுக்குள்ள ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது, ஆசாரியனுக்குன்னு ஒரு அழகு இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் மூணாவது அந்த பிரதிஷ்டை. இந்த அனாயிண்டட் ஆயிலில் வரக்கூடிய 3 விஷயம். கர்த்தர் உங்களை ஆசாரியனாக உங்களுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை கொடுத்து தேவன் உங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு ஒரு பிரதிஷ்டையோடு நீங்கள் போகணும். என்ன பிரதிஷ்டைனா, இத்தனை மணி நேரம் என்னுடைய வாழ்க்கையில் தனிமையில் ஜெபம் பண்ணுவேன். திருச்சி மாவட்டத்தினுடைய எழுப்புதலுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். 11 தாலுக்காவினுடைய அசைவுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறாங்க திருச்சியில்? 35 lakhs. ஏறக்குறைய புதுக்கோட்டையே 22 தாண்டிருச்சு. 35 lakhs மக்கள் ரட்சிக்கப்படணும். ஒரு கட்டத்தில் சபைகள் எல்லாம் நிரம்பி வழியணும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இந்த அபிஷேக தைலம் தயார் பண்ணக்கூடிய மெத்தட் எல்லாம் கர்த்தர் மோசேக்கு பிரமாணமாக வச்சிருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஒரு 5 பொருட்கள் சொன்னார் கர்த்தர். என்னென்ன பொருட்கள் தெரியுமா? மேன்மையான சுகந்த வாசனையான சுத்தமான வெள்ளை போலம். எப்படிங்க? யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் படிக்க வேண்டாம், நேரம் இல்லை. 22 முதல் 25 வசனங்களை படித்தா சுத்தமான வெள்ளை போலம், சுகந்த கருவாப்பட்டை. எப்படிங்க? கருவாப்பட்டை. அடுத்தது சுகந்த வசம்பு. யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 25 வசனம். 4வது லவங்கப்பட்டை. 5வது ஒளிவ எண்ணெய். நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிரியாணி தான் ஞாபகம் வரும். இந்த லவங்கப்பட்டை, இலவங்கப்பட்டை, கருவாப்பட்டை இதெல்லாம் சொல்லும்போது. ஆனால் இதெல்லாம் அபிஷேக தைலத்துக்கு தேவன் பயன்படுத்த சொன்ன 5 விதமான அருமையான பொருட்கள். எல்லாம் மருத்துவ குணம் நிறைந்தது. கையை உயர்த்தி ஒரு ஆமென். அப்போ என்ன நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் மருத்துவ குணம் நிறைந்தது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம். இப்போயே நிறைய பேர் சுகமாயிட்டீங்க. காலையிலேருந்து ஜெபம் பண்ணுறீங்கல்ல, சுகமாயிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வெள்ளை போளம் எடுத்துக்கங்க, அது ஒரு பூக்கிற செடி. அது முட்கள் நிறைந்த செடி. இதிலிருந்து ஒரு பிசின் கிடைக்கும். பார்த்துக்கங்க,
இந்த பிசின் பசையாக பயன்படுத்துகிறாங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நல்ல இந்த நறுமண திரவியங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்தினாங்க. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்வோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானிகள் காணிக்கையா, வெரி நைஸ், காணிக்கையா இந்த இதை கொண்டு வந்தாங்க, வெள்ளைப்போளத்தை. சிலுவையில் அறையப்படும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது நல்ல கவனிங்க, இந்த வெள்ளைப்போள மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட பானம் தாகமாக இருக்கிறது, கசப்பாக இருக்கும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து இறந்து அடக்கம் பண்ண போகும்போது அரிமத்திய யோசேப்புக்கு துணையாக இருந்த நிக்கோதேமு அவர் என்ன கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா வெள்ளைப்போளத்தை கொண்டு வந்து. இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு நேரம் கிடையாது, மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். கர்த்தருடைய நாமம். இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் எங்கே இருக்குது? மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது கருவாப்பட்டை. கருவாப்பட்டை, லவங்கப்பட்டை எல்லாத்தையும் ஒன்றா தான் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்பிளில் ரெட் கலர் ஆப்பிள் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வருது பார்த்தீங்களா, கிரீன் ஆப்பிள். அதே தான் சேம். இந்த லவங்கப்பட்டைக்கு கருவாப்பட்டைக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கருவாப்பட்டை நல்ல கவனிங்க, லவங்கப்பட்டையை தான் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க, இருந்தாலும் இது மரப்பட்ட வடிவில் இருக்கும். நல்லா விளைக்குங்க, சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும், சுகர் அப்படி நெல்லில் வந்து நிற்கும். அபிஷேகம் வந்துருச்சுன்னாவே சுகர் நெல்லில் வந்துடும். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா. இது மசாலா பொருட்களுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த கருவாப்பட்ட மசாலா உணவுகள் சுவைக்காக பயன்படுத்தப்படுகிறது, மருத்துவ குணம் நிறைந்தது. அல்லேலூயா. அதே போல் வாசனை பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு இந்த கருவாப்பட்டையை பயன்படுத்துகிறாங்க. இந்த கருவாப்பட்டையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் 3வது காரியம் போகிறேன், வசம்பு. எப்படிங்க? வசம்பு. இது ஒரு தாவர இனம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வசம்பு. வீட்டில் குழந்தை, பிறந்த குழந்தைக்கு திடீர்னு வசம்பு என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் தெரியும், ஆனால் என்ன எதுக்காக பண்ணுறோன்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு மூலிகை, இது ஒரு பேர் சொல்லாம மருந்து. பெரியவங்க தாய்மாருங்க பேர் சொல்லவே மாட்டாங்க, பார்த்துருக்கிறீங்களா? பேர் சொல்லாம மருந்துன்னு தான் கேட்பாங்க. இப்போ நம்மளாம் உயிரோடு இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். வர்ற சந்ததிக்கெல்லாம் வசம்னா என்னென்னா வசமாக மாட்டிக்கிட்டேன்னு நினச்சிடு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது இந்த ஆறு, ஏரி, இந்த இடங்கள்ல இது ஒரு மஞ்ச கிழங்கு மாதிரி வேரில் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 4வது லவங்கப்பட்டை. 4வது என்னங்க? லவங்கப்பட்டை. இது ஆயுர்வேதத்தில் முக்கியமாக பயன்படுத்தப்படுற பொருள் இந்த லவங்கப்பட்டை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள்லாம் உண்டு, நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இந்த லவங்கப்பட்டை இருதய நோய்க்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது. அப்போ அனாயிண்டிங் ஹார்ட்டை ஹீல் பண்ணும். அனாயிண்டிங் என்ன பண்ணும்? ஹார்ட்டில் இருக்கிற அடப்பெல்லாம் எடுத்துரும், ஆஞ்சியோவுக்கே விடாது. சத்தம் வரலையே? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அனாயிண்டிங் ஆஞ்சியோவுக்கே என்ன பண்ணாது? இடம் கொடுக்காது. அனாயிண்டிங் இஸ் ரியல். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்வோம். அனாயிண்டிங் இருக்கிறவங்களுக்கு மாரடைப்பு வராது. சத்தம் வரல? நான் சொல்லல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு, உள்ள போயிட்டு இருக்குன்ட்டு. கர்த்தர் நல்லவன்னு சொல்லுங்க. எல்லா இருதயத்துக்கும் நல்லது. ஆமென். இது இந்த தமனியில் இருக்கிற கொழுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுரும்.
உண்மை. இந்த லவங்கப்பட்டையை பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிங்க, காலையிலையும் நைட்டும். அது குடிக்கும்போதே 2 அந்நிய பாஷையோடு குடிங்க. கர்த்தர் சொல்லி கொடுத்தது தானே. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அது ஒரு பெரிய ஹீலிங் ஆகும். பிரைஸ் தி லார்ட். மாரடைப்பு வராது, தமனியில் இருக்கிற கொழுப்பு நீங்கிரும், ஹார்ட் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது, மூட்டு வலி, கால் நரம்பு வலி, வெரிகோஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த காலையில் மாலையில் ஒரு டீஸ்பூன். இது என்ன 7 மணி நேரம் ஜெபமா இல்லை மருத்துவ குறிப்பா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த லவங்க பொடியை காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு. சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது. கடைசியில் 5வது ஆலிவ் ஆயில். என்னது? ஒலிவ. கையை உயர்த்தி ஒரு ஆமென். ஒலிவ எண்ணெய். இது பொதுவாக நீங்கள் உணவு சாப்பிடும்போது இந்த ஒலிவ எண்ணெயை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்துறதுக்கு, அழகு சாதன பொருட்களுக்கு இந்த ஒலிவ எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒலிவ எண்ணெய் என்ன பண்ணும்? முகக்கிழைய ராத்திரி ஒரு 4 சொட்டு எடுத்து 2 கையிலையும் தேய்ச்சிட்டு முகத்தில் அனாயிண்டிங்காக ஒரு அபிஷேகத்தோடு அந்நிய பாஷை பேசிட்டு படுங்க. காலையில் அவருடைய சாயலால் திருப்தி ஆவீங்க. சத்தம் போட்டு ஒரு ஆமென். தேவையில்லாமல் உங்கள் காசை கொண்டு போய் ஃபேர் அண்ட் லவ்லி, அந்த லவ்லி, இந்த லவ்லி, யாராவது பூசி சிவப்பாக இருக்கிறதா சரித்திரம் இருக்கா? சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் தாழ்மையாக சொல்கிறேன், உங்களை தேவன் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார். உங்களை எவ்வளோ, இதுக்கு மேலே அழகு வேண்டாம். இதுக்கு மேலே அழகு இருந்தால் அது ஆபத்து, அது வஞ்சனை உள்ளது. கையை உயர்த்தி சொல்லுங்க, அது என்ன உள்ளது? வஞ்சனை. எதுக்கு வஞ்சனையை போய் வீணாக விரும்புகிறீங்க? உங்கள் முகத்தில் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கணும், உங்கள் இருதயத்தில் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கணும். இன்றைக்கி கர்த்தர் என்ன பண்ண போகிறாருன்னு மட்டும் சொல்கிறேன். சங்கீதம் 23:5 படி உங்கள் மேலே ஒரு புது எண்ணெய் ஊற்றப்பட போகிறது. நேற்றைய அபிஷேகத்தை வச்சு உங்கள் வாழ்க்கை இல்லை. இன்றைக்கி கர்த்தர் உங்களை புதுசாக அபிஷேகம் பண்ண போகிறார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென். சங்கீதம் 92:10 அப்படி தான் எழுதியிருக்கு. புது எண்ணெயினால் என்னை. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு என் மேலே ஒரு புது எண்ணெய்? பழைய எண்ணெய் இல்லை, என் மேலே இன்னைக்கு ஒரு நியூ ஆயில். இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக என்னை கொண்டு போகிறார். நான் இந்த இடத்துல இருந்து போகும்போது ஒரு வித்தியாசமாக போகிறேங்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென். அல்லேலூயா. 2வது, உங்கள் மேலே ஒரு அனாயிண்டட் ஆயில் என்ன ஊற்ற போகுதுன்னா ஆனந்த தைலம், ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். ஒரு சந்தோஷம். ஜெபிக்கிறவங்க முகத்தில் பார்த்தீங்களா, எங்கள் கையில் பணமே இருக்காது, ஆனால் சந்தோஷத்தை ஒருத்தரும் திருட முடியாது. கையை உயர்த்தி ஒரு ஆமென். பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு நிச்சயம் இல்லாமல் உட்கார்ந்துருப்போம். ஆனாலும் நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன். விசுவாசமே உலகத்தை. எனக்கு தெரிஞ்சு ஜெபிச்ச யாரையும் கர்த்தர் கைவிட்டதா தெரியலை. நல்ல கவனிங்க. இன்னைக்கு சந்தோஷத்துக்காக சன் டிவிக்காரன் பாடுபட்டு கிடக்கிறான். சந்தோஷத்துக்காக எத்தனையோ தொலைக்காட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்குது, பாடுபடுது. இன்னைக்கு ஒரு மனிதனை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒன்றும் இல்லை, நாங்கள் பரிசுத்தவான்கள் தேவ ஊழியர்கள் எல்லாம் சேர்றோம், ஒன்று சேர்றோம். எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், குடும்பத்தோட கணவன் மனைவி பிள்ளைகளோடு அன்பாக இருக்கிறோம். எங்கள் வீட்டில் எது சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் கேட்டால் நான் தைரியமாக சொல்வேன். சாப்பிடும்போது எல்லோரும் தரையில் உட்காந்து பிள்ளைகளோட கணவன் மனைவியை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சத்தம் வரலையே பிரதர். நாங்கள்லாம் டைனிங்கில் டயத்துக்கு உட்கார்ற ஆட்கள், தனித்தனியாக வர்ற ஆட்கள். ஒரு முறை எல்லோரும் கீழே சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். சம்மணம் முழங்கால் சம்மணம் போடுறது சும்மா பைத்தியக்காரத்தானே இல்லை, அத்தனை நரம்புகளும் ஒழுங்காக வேலை செய்யணும்னா சம்மணம் போடணும்.
ஜபத்தில் எவ்வளோ மருத்துவ குறிப்புகள் வருது பார்த்தீங்களா? அபிஷேகத்துக்குள்ள அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆயில் ஆஃப் கிளாட்னஸ், சந்தோஷத்தை யாரும் இன்னொருத்தர் கொடுக்க வேண்டியதில்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நமது பலன். நெகேமியா 8:10 படிக்கிறோம். நீங்கள் நல்ல பைபிள் படிக்கும்போது பாருங்கள், உங்களுடைய வேதமே என் மன மகிழ்ச்சி. வேதத்தை எடுக்கும்போது எங்களுக்குள்ள என்ன வரும்? தேவனுடைய இருதயத்தை எடுக்கிறோம். வேதத்தை தூக்கும்போது எங்கள் மனசில் என்ன ஓடும்? தேவனுடைய இருதயத்தை வாசிக்கிறோம். சத்தமா ஜெபிக்கும் போது என்ன செய்கிறோம்? தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. எபிரேயர் 1:9 என்ன சொல்லுது பாருங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் என்ன பண்ணீர்? இதே வசனம் சங்கீதம் 45:7 பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, புது எண்ணெயின் அபிஷேகம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், அபிஷேக தைலம்னு நம்ம பார்த்தோம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 10:27 படி அபிஷேகம் என்ன பண்ண போகுது? இன்னைக்கு நுகங்களை முறிக்க போகுது. 1 யோவான் 2:27 படி அபிஷேகம் என்ன பண்ண போகுது? உங்க ஜெப வாழ்க்கையை போதிக்க போகுது. அப்போஸ்தலர் பணி 10:38 படி அபிஷேகம் என்ன பண்ண போகுது? நன்மை செய்ய வைக்க போகிறது. அதே அப்போஸ்தலர் 10:38 படி குணமாக்க போகிறது. எத்தனை பேர் இப்போ குணமாக போறேன்னு நம்புறீங்க? கர்த்தர் சமூகத்தில் நின்று சொல்கிறேன், ரொம்ப நாட்கள் எல்லாம் இல்லை. திருச்சியில் அத்தனை சபையை தேடி கலெக்டரேட்லேருந்து வருவாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வருவாங்க. நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு தான் பாஸ்டர்லாம் சேர்ந்து 7 மணி நேரம் கடந்து தவங்கடந்து இந்த கூடுகைகளை நடத்துகிறோம். அம்மா, நாங்கள் இப்போ நடத்துகிறதெல்லாம் ப்ரிப்பரேஷன் மீட்டிங்மா. இதுக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க. வரக்கூடிய தலைமுறையை எழுப்புறதுக்கு நீங்கள் தயாராகுங்கன்னு சொல்கிறேன். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அது தலைமுறை 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 தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றபடி நுகங்களை முறிக்கும். 1 யோவான்ல 2:27 படிக்கிறபடி போதிக்கும். அப்போஸ்தலர் 10:38 சொல்றபடி நன்மை செய்யும், குணமாக்கும். ஏசாயா 61:1 படி விடுவிக்கும். அல்லேலூயா சொல்வோமா? அது காயம் கட்டும், கட்டவிழ்க்கும். இந்த காரியங்கள் எல்லாம் அபிஷேகத்தினால நடக்கும். கையை உயர்த்தி ஒரு ஆமென். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அபிஷேகம் தேவனால் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப வேகமாக சொல்லிட்டு போகிறேன். 2 சாமுவேல் 23:1 படிக்கிறோம். தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது இவ்வளவு பாடல்களை எழுதி இன்பமாய் பாடுவதற்கு கர்த்தர் அவன் மேலே வச்ச ஒரு அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். தானியேல் 6:3 படிக்கிறோம். தானியேலுக்குள் த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலண்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தானியேலுக்குள்ள என்ன இருந்துச்சு? த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸலண்ட். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஒருத்தனை விசேஷித்தவனை மாத்துறத ஆடு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்க எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். நீங்க ஆண்டவருக்கு விசேஷமா மாறணும்னா அவர் பாதத்தில் போய் விசேஷமா உட்காருங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நான் விசேஷமா மாறணும்னா மணிக்கணக்கு என்ன பண்ண போறேன்? அவர் பாதத்தில் உட்கார போறேன். அல்லேலூயா. இந்த உலகம் இழுக்குது, இந்த உலகம் இழுக்குது, அங்கிட்ட அபிஷேகம் இழுக்குது. நிர்பந்தமான மனுஷனா நிற்கிறோம். எதில் நம்ம முடிவை கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு. பிரைஸ் தி லார்ட்.
எந்த தீர்மானம், என்ன முடிவெடுக்கிறீங்களோ அங்கதான் ஒரு பெரிய அசைவு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சபை என்னைக்குமே தோற்று போகாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சபை என்னைக்குமே தோற்று போகாது. தாவீதுக்கு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடுகிற கிருபை. பிரைஸ் தி லார்ட். தானியேலுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் எக்ஸலன்ட் ஸ்பிரிட். ஒருத்தன் பார்த்த சொப்பனத்தை எவனா சொல்ல முடியுமா? பெரிய கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் செய்ய வேண்டிய வேலை, சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. அல்லேலூயா. பார்வோனுக்கு முன்னாடி யோசேப்பை கொண்டாந்து நிறுத்தும் போது தேவர்களுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. முழு எகிப்து தேசத்துக்கும் சோறு போடுறதுக்கு ஒரு அபிஷேகம். நீங்கள்லாம் தப்பா நினைச்சிடாதீங்க. கிச்சன்ல எவ்வளோ அருமையாக சமைக்கிறீங்கன்னா அது ஒரு அபிஷேகம். சத்தம் வரமாட்டேங்குது. ஸ்தேவானுக்கு என்ன பெரிய டியூட்டியாக கொடுத்தார் ஆண்டவர்? எங்க கொடுத்தார் ஸ்தேவானுக்கு? யார் முகத்தை தரிசிச்சான்? கல் எறியும் போது இயேசுவினுடைய முகத்தை பார்த்தா. நீங்கள் சமயக்கட்டில் கிடந்தாலும் புறாக்களுடைய சிறகுகளை உடையவர்களாயிரு. கையை உயர்த்தி ஒரு ஆமேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. ஆமேன். பழைய ஏற்பாட்டு சவுலை எடுத்து நீங்க பாருங்க. அவன் பென்யமின் கோத்திரத்தாதான். அவன் எல்லா முழு இஸ்ரவேலுக்கும் உயரமான ஒரு மனுஷன்தான். ஆனால் 10ஆம் அதிகாரத்தில் கொம்பை எடு, தைலத்தை ஊத்து, சாமுவேல்கிட்ட சொல்றார். அவன் மேலே ஊத்துறார். என்ன அனாயிட்டிங் தெரியுமா? லீடர்ஷிப் அனாயிட்டிங், தலைவனாக்குகிற ஒரு அபிஷேகத்தை. அல்லேலூயா சொல்வீங்களா? இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடுகிற அபிஷேகம். விசேஷித்த ஆவியை உடைய தானியேல் மன்றாட்டு வீரன் ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம். முழு எகிப்து தேசத்துக்கு சோறு போடுற அளவுக்கு கிருபைகளை பெற்ற ஒரு தேவர்களுடைய ஆவியை பெற்ற ஒரு அபிஷேகம். ஒரு இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு லீடர், தலைவனாகுகிற ஒரு அபிஷேகம். ஆமென் சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டில் ஒரு சவுல் இருந்தா. அவன் மேல இந்த எண்ணெயை ஊத்தி அனனியா ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கிறிஸ்துதான், இயேசுதான் கிறிஸ்து என்று உடனே தேவாலயங்களில் பிரசங்கம் பண்ண தொடங்கினான். anoint to preach, anoint to heal. அபிஷேகம் விழுந்த உடனே ஓடி போய் சபைகளில் பேச ஆரம்பித்தான். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஆமென். அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலர் 2:4 படிக்கிறோம். சீஷர்கள் எல்லாரும் இந்த அபிஷேகத்தில் நிரம்ப ஆரம்பிச்சாங்க. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:44 படிக்கிறோம். பேதுரு கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பிரசங்கத்தை கேட்ட எல்லார் மேலும் இந்த ஆவியானவர் இறங்கிட்டார். எழுந்து நிற்பீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்பீங்களா?